எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உடனடியாக செய்யக்கூடிய தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். நான் இன்றைக்கு 3 கரண்டி கோதுமை மாவுக்கு 1.5 கரண்டி ரவை எடுத்திருக்கிறேன். சரியற வாசியாக எடுத்தால் தான் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு தண்ணியும் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இங்கால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கேரட் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வதக்குவோம். கன நேரம் வதங்க விட தேவையில்லை. இப்போ சீவி வச்சிருக்கிற கேரட்டையும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் ஊற வச்ச மாவில் கலந்து கொள்ளுவோம். இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு டிஷ்யூவால் இப்படி துடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. நெய் ஊற்றி கொள்ளலாம், இல்லாட்டி நான் இன்றைக்கு நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். பார்த்தீங்களா தெரியுது, மேலால நல்லா வெந்து வருது. இப்போ இதை திருப்பி போடுவோம். அதே மாதிரி மீதமுள்ள மாவுல எல்லாம் தோசையை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.